வந்து இமாச்சல பிரதேசம், அப்புறம் ஹரியானா, பஞ்சாப், அந்த பக்கம் ராஜஸ்தான், இப்படி வந்தோம்னா உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, கர்நாடகா. இதுல 300 தொகுதிகள்ல போன முறை பாஜக ஜெயிச்சிருக்கு. இந்த வெற்றி திரும்ப கிடைக்காது. 28 தொகுதி மொத்தம் கர்நாடகால, 16 தொகுதியில் அவங்க ஜெயிச்சாங்க. ஆனா இப்ப இந்த பிரச்சனை வந்த பிறகு ஒரு பலத்த அடி பாஜகவுக்கு விழப்போகுது அப்படிங்கிறது தான். ஏன்னா வணக்கம் நண்பர்களே, நாடு முழுக்க தேர்தல் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடக மாநில தேர்தல்கள் நல்லபடியாக முடிந்திருக்கின்றன. அங்கே யாரெல்லாம் வெற்றி பெறுவர், யாரெல்லாம் பின்தங்குவர் என்பது பற்றிய தகவல்கள் வெவ்வேறு விதவிதமாக பேச்சுக்களாக, கருத்து கணிப்புகளாக இப்படி வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படி அல்லாமல் இந்தியா முழுக்க இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு எந்த அளவு வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு கள ஆய்வு யார் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் இன்றைக்கு அது பெரிய அளவில் எதுவும் வரவில்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் 10 ஆண்டுகள் ஆட்சியை முடித்துவிட்ட மோடி அரசு திரும்பவும் அமையும், 400 தொகுதிகளை நாங்கள் உறுதியாக வெல்வோம் என்று தொடர்ந்து சவால் விட்டு மேடை பேச்சுகளை அரங்கேற்றிய வண்ணம் இருக்கிறார்கள். இந்த சூழலில் 400 தொகுதிகளை நாங்கள் தான் ஜெயிப்போம் என்று எப்படி அவர்களால் உறுதியாக சொல்ல முடிகிறது? அந்த அளவுக்கு தேர்தலில் நிறைய மோசடிகள் நடக்க இருக்கிறது. குறிப்பாக இவிஎம் மிஷின், இவி பேட், இதில் எல்லாம் மாற்றங்கள் நடத்த இருக்கிறார்கள். அதனால் தான் தங்கள் வெற்றியை 400 தொகுதிகளுக்கு மேல் என்று அறுதியிட்டு சொல்லுகிறார்கள் என்கிற விமர்சனங்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இப்படியான சூழலில் அந்த 400 தொகுதிகளை அவர்கள் இயல்பாகவே மக்கள் மத்தியில் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இந்தியா கூட்டணிக்கு எந்த அளவுக்கு அலை அடிக்கிறது? இந்த 10 ஆண்டு கால மோடி ஆட்சி வேண்டாம் என்பதை மக்கள் எந்த அளவு மனதளவில் வைத்திருக்கிறார்கள் என்பது பற்றிய நிறைய விவரணைகளை இன்றைக்கு பத்திரிகையாளர்களை, மீடியாக்காரர்களை தாண்டி ஒருத்தர் சொல்லவே முடியாது. அதுல மூத்த பத்திரிகையாளரான கணேஷ் தோழர், அவர் இடதுசாரி சிந்தனையாளர், இந்தியா முழுக்க பல்வேறு பகுதிகளில் பயணம் செய்தவர். அப்படிப்பட்டவரை நாம் சந்தித்து இன்றைக்கு இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணிக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறது, மோடி திரும்பவும் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது பற்றிய ஒரு விரிவான பேட்டியை உங்களுக்காக தரப்போகிறேன். வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. இப்போ இந்தியா முழுக்க தேர்தல், தமிழ்நாட்டை பொறுத்தளவு உங்களோட பார்வை என்ன? தமிழ்நாட்டில் அநேகமாக எல்லாரும் ஒத்துக்குவாங்க, திமுக கூட்டணி ஒரு பெருவாரியான வெற்றியை பெறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. சரி, பொதுவாக எல்லாரும் சொல்ல மாதிரி 2வது இடத்துக்கான போட்டி கடுமையா இருக்கலாம், நடந்துட்டு இருக்கலாம். அது இன்னொன்று, நம்ம கோயம்புத்தூர் வேற உட்காந்துருக்கோம். ஒரு கடுமையான சமூக வலைத்தளங்கள்ல நடந்த பிரச்சாரத்தை நம்ம வந்து சந்திச்சோம். நம்ம இந்த முறை நீங்க சொன்னல எனக்கு ஒரு 2 விஷயம். ஒண்ணு என்னன்னா, இந்த 400 இடங்கள், அது அவங்க முழக்கம் என்னன்னா, அப்கி பார் 400 பார், அதாவது இந்த முறை 400 தாண்டி, இதுதான் அதனுடைய தமிழாக்கம். அதுல அது தமிழ்நாட்டுல அது கேலி குத்தா மாறின ஒரு முழக்கமா மாறுச்சு. அழைத்து செல்லப்பட்டவர்கள்லாம் கூட்டங்களுக்கு யாரும் பெரிய பாஜக ஊழியர்களாக இருந்து அவ்வளவு கூட்டம்லாம் கூடல. அவரு பிரதமர் மோடி சென்னைக்கு வர்றாரு, முழக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்கி பார் 400 பார்கள் நம்ம ஆளுகளுக்கு சொல்ல வரல, அப்கி பார் சாக்கோபார் அப்படின்னு ஒரு கேலியா மாறின ஒரு முழக்கமாக இருந்தது. அது தமிழ்நாட்டில் கேலியா மாறின அந்த முழக்கம் கிட்டத்தட்ட பாஜக காரர்களால் கைவிடப்பட்ட முழக்கமாக இன்னைக்கு மாறி இருக்கு. ஏன்னா அவங்க வந்து என்னன்னா, முதல்ல நாங்க 400 இடம், நாங்க 370 தாண்டிடுவோம், எங்க கூட்டணி வந்து 430 தொடுலாம் பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு என்னன்னா, அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க 5 வருஷத்துக்கு 5 பிரதமர்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தா செல்வத்தை இப்படி பகிர்ந்து கொடுத்துருவாங்கன்னு பேச ஆரம்பிச்சிருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, நடந்து முடிந்த 2 கட்டங்கள்ல ஏற்பட்ட பின்னடைவின் காரணமாக தான் அது பிரதிபலிக்குது. இதுல 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன திருத்தம் நீங்க சொன்னதில்ல. தமிழ்நாடு, கேரளா நிறைவடைஞ்சிச்சு. ஆனா கர்நாடகத்துல 14 தான். இன்னும் 14 இடங்களுக்கான தேர்தல் வரக்கூடிய 7ஆம் தேதி அங்க நடக்க போகுது. இதற்கிடையில தான் அந்த பாலியல் தொடர்பான அந்த வீடியோக்கள்லாம் வீடியோக்கெல்லாம் முதல்ல வெளியாயிடுச்சு. நடவடிக்கைகள் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன துரதிருஷ்டம்னா, அவரு போட்டியிட்ட தொகுதிக்கு தேர்தல் முடிஞ்சு போச்சு.
தேவகவுடா பேரம் போட்டிட்டு தொகுதிக்கு. இப்ப மற்ற இதுல ஒரு கடுமையான பின்னடைவை பாஜகவும் மதச்சார்பற்ற ஜனதாதளமும் அங்க சந்திக்க போகுது. அதனாலதான் என்னதான் தேவகவுடா பேரனா இருந்தாலும் அவர் மேல நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்ப நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா, இந்த பணத்தை எல்லாம் வாங்கி கடனா வாங்கிட்டு திரும்பி கட்டாம ஓடி போனவங்க மாதிரி இவரையும் பத்திரமாக வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு இப்ப நடவடிக்கைன்னு எடுத்துட்டு இருக்காங்க. அதனால நடவடிக்கைங்கிறது எல்லாமே தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் அது தெரியும். ஏன் நான் அதில் கர்நாடகா பத்தி குறிப்பா பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா, கடந்த முறை தேர்தலில் 28 தொகுதி மொத்தம் கர்நாடகாவில், அதுல 25 தொகுதியில் பாஜகவும், ஒரு தொகுதியில பாஜக ஆதரவு பெற்ற சுயேட்சை, அதாவது நடிகை சுமலதா அவங்க போட்டியிடுறாங்க. அதனால அந்த 26 தொகுதியில் அவங்க ஜெயிச்சாங்க. ஒண்ணுல காங்கிரஸ், ஒண்ணுல மதச்சார்பற்ற ஜனதாதளம். இத்தனைக்கும் மதச்சார்பற்ற ஜனதாதளம் இந்த முறை கூட்டணி வேற சேர்ந்துருக்கு. பாஜக ஒரு பெரிய வெற்றியை எதிர்பார்த்திருக்க நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு பெரிய பின்னடைவு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இன்னொன்று, மாநில அரசாக காங்கிரஸ் ஆட்சி இந்த முறை இருக்கு. நிச்சயமாக அங்க ஏற்கனவே என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 28 தொகுதிகளில் பெரிய அளவு உங்களுக்கு வெற்றி இருக்காது. ஏன்னா ஒரு கருத்து கணிப்பு என்ன வந்ததுன்னா, அங்க களத்துல இருந்து அந்த கருத்து கணிப்பு என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னா, 17 தொகுதிகள் பாஜகவுக்கு, 11 தொகுதிகள் காங்கிரஸுங்கிறதே பாஜகவுக்கு பின்னடைவுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இந்த பிரச்சனை வந்த பிறகு ஒரு பலத்த அடி பாஜகவுக்கு விழப்போகுது அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்ப இந்த சம்பந்தப்பட்ட நபரை மேடையில வச்சுக்கிட்டு அவருக்கு ஆதரவாக பெண்கள் சக்தியை சொல்லி ஓட்டு கேட்டிருக்காரு மோடிங்கிறதுலாம் அங்க ஒரு பெரிய இஷ்யூ. ஒண்ணு, அதாவது நகைப்புக்குரிய விஷயமாக மாறி இருக்கு, பெரும் கோபத்துக்கும் உள்ளாக்கி இருக்கு அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஒரு விஷயம் இதுல ஒரு இடையூறு, இந்த பாலியல் விவகாரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ஜனங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி என்னதான் அங்க நடந்திருக்கு, அந்த விஷயத்தை கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன். இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, பாஜக மூத்த தலைவர், முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மேலேயும் இப்படி ஒரு புகார் அங்க வந்தது. அது மட்டும் இல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளாக பாஜக இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் மேல அங்க இந்த புகார்கள் வந்திருக்கு. MP ரேணுகாச்சாரியான்னு ஒருத்தர், அவரு பெரிய பதவியில எல்லாம் இருந்தார். அதுக்கு பிறகு குற்றச்சாட்டுக்கு வெளியான பிறகு. அதனால இதுவும் ஒன்றும் பெருசா இருக்காது. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போச்சுன்னா மக்கள் மறந்துடுவாங்க. ஒரு பதவியை கொடுத்தாலும் ஒன்னும் ஆச்சரியம் கிடையாது. தேர்தல் நேரம்ங்கிறதுனால இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடும். ஒண்ணு. இன்னொன்னு என்ன, பாஜகவுக்கு சட்டமன்ற தேர்தலில் கூட பாஜகவோடு நின்ற ஆதரவு தளம்ங்கிறது நகர்ப்புறங்கள், குறிப்பாக பெங்களூர். இப்ப அங்க இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பலத்த அடி விழும் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலைமையா இருக்கு. இப்ப ஏற்கனவே பாஜக அங்க ஆட்சியிலிருந்து போய் இப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்த இடமா இருக்கு கர்நாடகா. இதுல இந்த தடவை பாஜக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஏதாவது கொஞ்சம் தொகுதிகளாக வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப நம்மகிட்ட உள்ள பிரச்சனை என்னன்னா, முழுக்க ஊடகங்களை சார்ந்துதான் நாம இருக்கிறோம். செய்திகளை தெரிந்து கொள்வது அப்படி. இப்ப நாங்கெல்லாம் இல்ல, ஊடகத்திலேயே நீங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினுங்கிற அளவுக்கு ஒரு அளவுக்கு அதை பகுத்தாராயக்கூடிய சக்தி இருக்கிறவரா இருக்கீங்க. இல்ல, இப்ப இவ சொல்றது இதுதான், இவ சொல்றது இதுதான் அப்படின்னு சொல்லி இதுதான் சரியானதுங்கிற ஒரு பார்வை ஒரு நல்ல பத்திரிகையாளர்களுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் ஓரிரண்டு மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் என்னோடு பணியாற்றியவர்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட அப்பப்ப கூப்பிட்டு கேட்டுக்குவேன். அவங்களும் சில சமயங்களை சார்பு நிலை எடுப்பாங்க. அப்படி எடுக்காத கூட அவங்க சொல்றதுல நமக்காக சில விஷயங்களை சேர்த்து சொல்லுவாங்க. அதை வைத்துதான் பத்திரிகைகளை படிக்கிறது. சரி சரி. இப்ப நீங்க அஸ்ஸாம் பத்தி படிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்துஸ்தான் டைம்ஸ் படிக்கிறது கிடையாது. அங்க சென்டினல்னு ஒரு பத்திரிகை இருக்கு, அஸ்ஸாம் ட்ரிபியூன் பத்திரிகை இருக்கு. அதை தேடி இணையதளத்தில் தான் படிக்கிறோம் நம்ம. அவங்க கூடுதல் விவரங்களை கொடுக்கக்கூடியவங்களா தான் இருக்காங்க. அதனால ஊடகங்களை சார்ந்து இருக்கு. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நம்முடைய அனுபவத்தில் பார்க்கணும், கர்நாடகாவில் இந்த நாடாளுமன்ற தேர்தல்லாம் ஒரு மாதிரி வாக்களிப்பது, சட்டமன்ற தேர்தல்லாம் ஒரு மாதிரி வாக்களிப்பது ஒரு நிலைமை இருக்கு. நான் இப்படிதான் நானுமே ஒரு அனுமானம் தான் அது அப்படி நான் நினைக்கிறேன். நான் இப்போ பல்வேறு மாநிலங்கள்ல, ஒரு சில மாநிலங்கள் தவிர பல்வேறு மாநிலங்கள்ல தொடர்பு இருக்குன்னு சொல்லிங்க. பணியில இருந்ததுனால அந்த உங்களோட பணி, உங்களுடைய தொடர்புகளை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? பல்வேறு தலைவர்களை எளிமையாக போய் பார்க்கறதுக்கு அது உதவுச்சு. சரி, இடதுசாரி தலைவர்களை பார்ப்பது என்பது எப்போதுமே ஒரு எங்கனாலும் பார்க்கலாம், அது வேறு. ஆனா அந்த வெளியில போய் அங்க இருக்கும்போது, இன்னும் சொல்ல போனால் முன்னாள் பிரதமர் விஸ்வநாத் பிரதாப் சிங், VP சிங், அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நிறுவனர் கன்ஷிராமோடு ஒரு 3 நாட்கள் பயணம் செய்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு. உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான தலைவர்.
பின்பற்றப்பட வேண்டிய ஒரு தலைவர். ஆனா அவர் உருவாக்குற கட்சி இன்னைக்கு மோசமான நிலைமையில இருக்கு, அது வேற. ஆனா அவர் ரொம்ப இதா இருப்பார். ஏன்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, ஒரு வீட்டுக்கு போவார் ஓட்டு கேட்கறதுக்கு. அவங்க வீட்டுல இருந்து ஒரு ரூபாய் கேட்பார். ₹1 வாங்கிட்டு என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னா, இந்த ₹1 வச்சுதான் இவரை நிறுத்திருக்கேன், இந்த வேட்பாளரை, இவர் ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு, இல்லைன்னா உங்க ₹1 லாஸும்பார். பிரச்சார உத்தி வந்து அவருடையது அந்த மாதிரி இருக்கும். அவருடைய பொதுக்கூட்டங்கள்ல மேடையிலேயே பெரிய உண்டியல் வச்சிருப்பார், அதுலதான் பணம் போடணும். இன்னைக்கு நம்ம பேசுவோம் இல்லையா, தேர்தல் பத்திரங்களை பற்றி பேசும்போது 2 கட்சிகள் தான் முதல்ல நாங்க வந்து வாங்கலன்னு உடனடியான அறிக்கை வந்தது. ஒண்ணு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னொன்று பகுஜன் சமாஜ் கட்சி. சரி, அந்த பகுஜன் சமாஜ் கட்சி வாங்கலேங்கிறதுக்கு அடிப்படை இந்த அவர் கார்பரேட் ஃபண்டிங் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது. இன்னைக்கு ஒருவேளை மறைமுகமா வாங்குறாங்க இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா கன்சிராமை பொறுத்த வரைக்கும் கார்பரேட் ஃபண்டிங் கூடாதுன்னு சொன்ன ஒரு தலைவர் அவரு. அதே மாதிரி மதுகண்டவதை போன்றவர்கள், ஐக்கிய குஜராத், இந்த மாதிரி தலைவர்களை சாதாரணமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சும்மா ஒரு தகவலுக்காக சொல்றேன், நாங்க தங்கியிருந்த எங்களுடைய இடத்துக்கு எதிர் வீடு பிரதமருடைய வீடு. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாங்க வந்து அங்க குடியிருந்தோம். அதனால எல்லாரையும் எளிமையாக போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்க இருந்து நிறைய பேசவும் முடியும். வெறும் சந்திப்புனா பார்த்து வணக்கம் சொல்றது மட்டுமல்ல, அவர்களோட உட்கார்ந்து சந்திச்சு உரையாடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய நமக்கு இருக்கு. இப்போ நீங்க சுமார எத்தனை தேர்தல்களை நுட்பமா கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க? உங்களோட எந்த வயசுல இருந்து ஒரு நுட்பமான பார்வை வந்திருக்கும்? 1977 தேர்தலையே தேர்தலை பார்த்தேன், ஆனா நுட்பமாலாம் சொல்ல முடியாது. சரி, 1980 தேர்தல்ல தேர்தல் பணியே நம்ம செஞ்சிருக்கோம். இத்தனைக்கு எனக்கு அப்போ வயது வந்து 13 வயசு தான். 13 வயசு? ஆமா ஆமா. அப்பவே வந்து எனக்கு நல்லா நினைவு இருக்கு, அங்க என்னென்ன நடந்தது, எப்படி நடந்தது எல்லாம். எந்த பகுதியில் தேர்தல் பணி? மதுரை. அது அப்ப வந்து பாலசுப்ரமணியம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில அன்னைக்கு வேட்பாளரை போட்டியிட்டாரு, நல்லா நினைவு இருக்கு. நாங்க எங்க வயது குழந்தைகள்லாம் உட்கார்ந்து நாங்க பூத் ஸ்லீப் எழுதின ஞாபகம் இருக்கு. இப்படி ஒரு இதோட தான். ஆனா நன்றாக புரிந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்ச 1989 தேர்தல் இருந்து தான் அதை வந்து யாராவது சொன்னா கூட இது இப்படித்தானா, இப்படி இருக்கலாமான்னு யோசிச்செல்லாம் பார்க்க ஆரம்பித்தது வந்து 1989 தேர்தல் தான். நான் அப்ப டெல்லியில இருக்கேன் நான். இப்ப அப்ப இருந்து இப்ப வரைக்கும் தேர்தல்கள்ல இந்த முறைகேடுங்கிறது அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருந்திருக்கா? இப்ப அது உச்சபட்சமா இருக்கு, எப்படி அதை பாக்குறீங்க நீங்க? முறைகேடுகள் எல்லா காலத்திலயும் இருந்திருக்கு. நீங்க எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை மாத்துறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களும் தொழில்நுட்பத்தை மாத்துவாங்க. முறைகேடு முடிவு பண்ணியாச்சுன்னா எப்படி வேண்டுமானாலும் பண்ணலாம். இப்ப சண்டிகர்ல நடந்த மேயர் தேர்தல், அவர் தேர்தல் அதிகாரி என்ன சொல்றாருன்னா, யாரையும் உள்ள விட மாட்டேன், நான் மட்டும் தான் போய் பார்ப்பேன்னு உள்ள போறாரு. உள்ள போய் உட்காந்து ஒரு 8 சீட்டை மட்டும் திருத்துறாரு. இந்த 8 சீட்டும் செல்லாதுன்னு அவரே அறிவிக்கிறாரு. எந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு அப்படின்னா, சிசிடிவி இருந்திருக்கு உள்ள. சரி, சுப்ரீம் கோர்ட் கேக்குது, ஏங்க நீங்க எதுக்கு கேமரா அடிக்கடி பார்த்துட்டே கரெக்ட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கு. இப்ப நீங்க திரிபுரால பாத்தீங்க அப்படின்னா, சரி, வாக்குப்பதிவு ஒரு தொகுதியில ஒரு பூத்ல 105% வாக்குப்பதிவு ஆயிருக்கு. சரி, ஒரு பூத்ல 110% வாக்குப்பதிவு ஆயிருக்கு. அடக்கூடாது. நீங்க நம்ம தொழில்நுட்பத்துல இதாயிட்டோம். அதாவது இவிஎம் எப்படி செயல்படுது, அதுல பிரச்சனை பண்ண முடியுமாங்களா? வேற இவிஎம் வச்சிருக்கோம். பூத்துல இப்ப 100 வாக்குகள் அப்படின்னா 105 வாக்கு விழுகுது அப்படின்னா எப்படி? அப்ப அந்த மிஷின்ல நீ 100 வாக்கு தான் போடக்கூடிய வசதி இருக்கணும். இவங்க கள்ள ஓட்டு வாக்கு போடுறதுக்கெல்லாம் வசதி இருக்கு. கள்ள ஓட்டு போடுறவங்க இப்படியும் போட்டிருக்காங்க. அதனால முறைகேடுகள்ங்கிறது காலங்காலமா இருந்துட்டு, அதுவும் குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் முறைகேடுகள் பெரிய அளவுல, அதாவது பூத்தையே கையில கொண்டு வந்துருவாங்க, வாக்காளர்களை வரவிடவே மாட்டாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ உங்களோட பார்வையில இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல எல்லாரும் இவிஎம் பத்தி, இவி பேடை பத்தி எல்லாம் நிறைய இஷ்யூ வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ரிட்டர்ன் ஆகி நிக்குது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல பொதுவா உங்களுடைய தனிப்பட்ட பார்வையில அதுல மோசடி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கலாம். ஆனா தனிப்பட்ட முறையில இதுவரையிலும் மோசடி இப்படி செய்யலாம்னு யாரும் நிரூபிக்கல. இதுதான் ஒரே ஒரு அங்கங்க நம்ம கேள்விப்படுறோம். ஆனா இப்ப நமக்கு ஒரு கூடுதல் வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, இந்த விவிபிஏடி நமக்கு வந்து நீங்க போட்ட ஓட்டை நீங்க பாத்துக்க முடியுது, ஆனா டேலியும் பண்ணலாம். அப்ப அந்த டேலி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பயன்படுத்தலாம்ங்கிறது என்னுடைய பயன்படுத்தலாம். அது எத்தனை நாள் ஆனாலும் பயன்படுத்தலாங்கிறது தான். என்றதுக்கு நாள் ஆகுங்கிறாங்க, அதான் ஒண்ணு சொல்றாங்க. இன்னொரு பிரச்சனை என்ன வருதுன்னா, எதிர்கட்சியா இருந்தா குற்றம் சாட்டுறது. ஆமா,
பாஜக வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது புத்தகமே வெளியிட்டு இருக்கு இவிஎம் கூட. கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூர் தேர்தலும் போது எதிர்த்து இவிஎம்ல மோசடின்னு சொன்னவரே பாஜக வேட்பாளர் இப்ப இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு பிரச்சாரம் செஞ்ச சின்ராஜ் தான். பெரிய அளவுல புள்ளிவரத்தை அப்ப கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் தான் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிட்டு. இவிஎம்ங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அதை நம்ம வந்து அப்படி நெகட்டிவா பார்க்க வேண்டாம். அது எப்படி சரியாய் பயன்படுத்துவதுங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து அதை அணுகலாம் தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு மாநிலங்கள்ல நீங்க பார்த்த அளவுல இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒவ்வொன்னு துல்லியமா ஏதாவது சொல்ல முடியும்? போர் அடிக்கலன்னா ஒரு புள்ளி ஒருத்தர் சொல்றேன், தாராளமா சொல்லலாம். அதாவது மேல நீங்க வந்து இமாச்சல பிரதேசம், அப்புறம் ஹரியானா, பஞ்சாப், அந்த பக்கம் ராஜஸ்தான், இப்படி வந்தோம்னா உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, கர்நாடகா. இப்போ 12 மாநிலம் சொல்லியிருக்கேன் நான். சரி, அதனால வரல அப்படி வச்சு சொன்னேன் நான். இதுல 327 தொகுதிகள் இருக்கு இப்ப நான் சொன்ன மாநிலங்கள். சரி, இதுல 300 தொகுதிகள்ல போன முறை பாஜக ஜெயிச்சிருக்கு. சரி, இப்ப நான் சொன்ன மாநிலங்கள். சரி, இந்த வெற்றி திரும்ப கிடைக்காது. இது ஒரு பாயிண்ட். 327ல 300ங்கிறது நிச்சயமா அந்த முறை வராது, வாய்ப்பு இல்லை. அதுல வந்து நீங்க உதாரணத்துக்கு இப்ப இமாச்சல பிரதேசத்துக்கிட்டீங்கன்னா போன முறை சட்டமன்றத்திலையும் பாஜக ஆட்சி இருந்தது, இந்த முறை காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. 4க்கு 4 ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, ஹரியானால பெரும் கோபம் பாஜக ஆட்சி மேல இருக்கு. என்ன கோபம்? கூட்டணிக்கு அங்க பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, அதாவது சமூக பிரச்சனைகள் இருக்கு. ஜாட் சமூகம் கோபத்துல இருக்காங்க. அங்க விவசாயிகள் பெரிய அளவுல போராட்டத்தில் கூட்டணி கட்சியும் கழட்டி விட்டு தான் பாஜக தேர்தலில் நிக்குது. அதனால இதெல்லாம் வந்து ஹரியானாலையும் அப்படி ஒரு நிலவரம் இருக்கு. இப்போ ராஜஸ்தான்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பா இந்த விவசாயிகள் மட்டும் கிடையாது, இளைஞர்கள் மத்தியில் ஒரு கோபம் இருக்கிற காரணம் என்னன்னா அந்த அக்னிபத் திட்டம் இராணுவத்துல இளைஞர்கள் அதாவது ராஜஸ்தான் தான் பெரிய மாநிலம். அதாவது ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை, முன்னாள் ராணுவ எண்ணிக்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ராஜஸ்தான் தான் நம்பர் 1 இருக்கு. அது ஒரு பெரிய, அவங்க வந்து வெறும் சம்பளத்துக்காக இல்ல, அந்த ராணுவத்துல சேரணும்னா ஆர்வம் நிறைய இருக்கக்கூடிய பகுதிகள், ஒரு அர்ப்பணிப்புள்ள மக்கள். இப்ப இந்த அக்னிபத் ஸ்கீம்ல 4 வருஷம் போய் வேலை பார்த்து 4 வருஷம் திருப்பி அனுப்பிடுவாங்கிறது அந்த இளைஞர் மத்தியில் ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை கொண்டு வந்தது இந்த மத்திய அரசு அப்படிங்கிறதுனால அந்த அரசு மேல ஒரு கோபம் இருக்கு. இல்ல அதன் மூலமா என்ன கோபம்? நல்ல விஷயம் தானே வெளியே இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இவங்களுக்கான வாய்ப்பு போயிருதுன்னு நினைக்கிறாங்களா? ஆமா, ஏன்னா அவங்க போய் அங்க முழுமையா இருந்து பணியாற்றணும்னு நினைக்கிறவங்க 4 வருஷம் திரும்பி வந்த பிறகு கூட உங்களை வந்து முன்னாள் ராணுவ வீரர் கூட சொல்ல மாட்டாங்க. அது ஒண்ணு இருக்கு. அப்படிங்கிறது ஒரு அவங்களுக்கு வந்து அது ஒரு கௌரவம் விஷயம் அது. அதனால அது ஒரு பெரிய கோபத்தை இளைஞர் மத்தியில் அங்க ஏற்படுத்தியிருக்கு. விவசாயிகள் பெரிய அளவுல அங்க கோபத்துல இருக்காங்கிறது. இன்னொன்னு என்னன்னா 1952ல இருந்து இன்றைய அதாவது 2019 தேர்தல் வரைக்குமே காங்கிரஸ் ராஜஸ்தான்ல கூட்டணிங்கிற பேச்சே எடுக்காது, அதுதான் எல்லாத்துலயும் நிற்கும். ஆனா முதன்முறையாக இந்த முறை காங்கிரஸ் கூட்டணின்னு ஒண்ணு உருவாயிருக்கு. அந்த கட்டாயத்தை ஒரு 3 கட்சிகள் அங்க உருவாக்கி இருக்கு. ஒண்ணு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னொன்னு ராஷ்டிரிய லோக்தள் கட்சி, இன்னொன்னு வந்து பாரதிய ஆதிவாசி கட்சி. இந்த மூணு ஆளுக்கு ஒவ்வொரு தொகுதியில நிக்குது. 22 தொகுதியில காங்கிரஸ் நிக்குது. இந்த கடந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குகள் அடிப்படையில மட்டும் வச்சு பார்த்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 7 தொகுதிகள்ல காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கணும். ஆனா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கோபங்கள் இருக்கு. இதெல்லாம் இருக்குங்கிறதுனால அந்த நிலைமை வந்து இன்னும் கூடுதல் தொகுதியில நிச்சயமாக போன முறை 25க்கு 25 ஜெயிச்ச பாஜக இந்த முறை ஜெயிக்காது அப்படிங்கிறத அங்க உள்ள. இதே மாதிரிதான் நீங்க உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் நிலைமை அப்படித்தான். உத்தரப்பிரதேசத்துல என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த நம்ம அகிலேஷ் யாதவுடைய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒண்ணு. இன்னொன்னு வேலையின்மை. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச பீகார்ல இருந்து வெளி மாநிலத்துக்கு தான் போய் இன்னைக்கு இப்ப கூட சமயத்துல கூட அவங்க சொன்னாங்க பல பேர் வெளிமாநில திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது கூட ஒரு இளைஞருடைய பேட்டி வந்துச்சு, நான் திரும்பி வந்துட்டு உண்மைதான், ஆனா அங்க வேலை இல்லாம நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னாரு. அப்ப அது வந்து உத்தரப்பிரதேச வேலை வாய்ப்பு உருவாக்குறதுனால அங்க வேலையில போன இடத்துல வேலை இல்லை, நான் திரும்பி வந்துட்டேன். அப்ப இன்னும் கோபம் அதிகம் தான் ஆகும். உண்மை அதுதான் வந்து அங்க உள்ள நிலைமை. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு சின்ன ஒரு விஷயம் இல்லை, என்ன சின்னன்னு சொல்ல முடியாது, ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சரிவு. ஏன்னா அது ஒரு 20% ஓட்டு எப்பயும் வாங்கிட்டே இருந்தது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 12% ஓட்டு தான் அது வாங்குச்சு. அது வந்து அந்த வாக்குகள்
சமாஜ்வாதி கட்சிக்கு போனதுனால சட்டமன்ற தேர்தல் நல்ல எண்ணிக்கையில சமாஜ்வாதி கட்சியும் வந்தது. இந்த முறை அந்த எண்ணிக்கை இன்னும் கீழே போகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஆதரவை அகிலேஷ் யாதவ் வாங்கியிருக்காரு. எப்படின்னா, அவர் ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காரு, அம்பேத்கர் வாகினி அப்படின்னு சொல்லி. அதன் மூலமாக அந்த பகுதி இளைஞர்களையும் அவர் திரட்டியிருக்காரு. அதனால ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பாஜகவுக்கு சாதகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதுல உத்தரப்பிரதேசம் ஒண்ணுங்கிறது தான். ஏன்னா அந்த ராமர் கோயிலுங்கிறது அவங்க ஒரு நல்ல ஒரு தேர்தல் பிரச்சார உத்தியா மாத்திருக்காங்க. அங்க மற்ற மாநிலங்கள் எடுபடல, அங்க மாறி இருக்கு. அதன் மூலமா சீட்டு அவங்களுக்கு அப்படியே தக்க வச்சுக்குவாங்களா, எப்படி பாக்குறீங்க? தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அவங்களுக்கு சீட்டு குறையும். ஆனா ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கிறதுல இருந்து அவங்கள மீட்டு ராமர் காப்பாத்திருக்காரு. ஊபி பொறுத்தளவு ஊபி பொறுத்தவரை இதே ராமர் ஃபேக்ட் பக்கத்து மாநிலங்கள் உண்டா? மத்திய பிரதேசத்துல கொஞ்சம் அதனுடைய பிரதிபலிப்பு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்தி தாய்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க, அது அதிகமா இருக்கவங்களே மத்திய பிரதேசமா தான் இருக்கும். நீங்க இந்த நம்ம நிறைய சர்ச்சைகள்லாம் வந்துச்சுல, சனாதன தர்மம். நீங்க சனாதன தர்மத்துடைய பகுதி அப்படின்னு சனாதன தர்மத்தை வகுத்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விந்திய சாத்புரா மலைக்கு மேல அது வரையில மேல இருந்து வடக்கை மேமலை இந்திய சாத்புரா மலை, இதுதான் ஆரியவர்த்தம். இதுக்கு தான் சனாதன தர்மம். ஆக்சுவலா நமக்கு அது பொருந்தாது. இங்க உள்ள நிறைய பேர் காவடி தூக்குறது, ஊதி பூசுறது, குங்குமம் வைக்கிறதுலாம் சனாதனம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சனாதன தர்மம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அவங்க சாதி வாரியான ஒரு பாகுபாட்டை அடிப்படையா வச்சுதான் சனாதன தர்மம் அப்படிங்கிறது. அது இவங்க வேலையின் அடிப்படைன்னு சொல்ல என்ன அது வேற. ஆனா அப்பா என்ன வேலையை அதான் பையன் பார்க்கணும்னா அது வேலை அடிப்படை கிடையாது. அது குடும்ப அடிப்படையில பிறப்பு அடிப்படையில தானே வருது. அப்ப மத்திய பிரதேசத்துல அந்த தாக்கம் ஓரளவு இருக்கும். ஆனா மத்திய பிரதேசத்துல அந்த தாக்கம் ஓரளவு இருக்கும். நான் சொல்ற இன்னொரு காரணம் என்னன்னா, காங்கிரஸ் அங்க ஒரு புதிய பரிசோதனையை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அந்த மூத்தவர்களை விட்டு புதிய இளம் தலைவர்களை முன்னுக்கு நிறுத்துறதுன்னு ஒரு முயற்சி அங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்த தேர்தல் என்னன்னாலும் வரக்கூடிய தேர்தலில் அதுக்கு காங்கிரஸுக்கு உதவும். அதுல ஆமா. சத்தீஸ்கர்ல என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பூபேஷ் பாகலுக்கு ஒரு நல்ல பேர் உண்டு. எல்லாருமே அவருங்க தான் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும்னு சொன்னாங்க சட்டமன்ற தேர்தல். ஆனா பின்னடைவு. முன்னாள் முதலமைச்சர். ஆனா அவர் எம்பிக்கு நிக்கிறாரு. அதனால அங்கேயும் போன பாத்தீங்கன்னா அனைத்து தொகுதியிலையும் ஜெயிச்ச பாஜக இந்த முறை அப்படி அந்த வெற்றியை பெறாதுங்கிறது அங்கேயும். சரி, அந்த பிறந்த மண் குஜராத்துக்கு வாங்க. குஜராத் என்னன்னா, குஜராத்ல ரெண்டு முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு முன்னுக்கு நிக்குது. ஒண்ணு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. அது என்ன அப்படின்னா, காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கூட்டணி சேர்ந்திருக்கிறது ஒரு பலம். அது சட்டமன்ற தேர்தலில் பிரிஞ்சு நின்னாங்க. ஆம் ஆத்மி கட்சிக்கு 12 விழுக்காடு வாக்குகள் கிடைச்சதுங்கிறது காங்கிரஸுக்கு பல்வேறு தொகுதிகளில் தோல்வி கொடுத்துச்சு. இந்த முறை காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கூட்டணி சேர்ந்து போட்டியிடுது. 2 தொகுதியில் ஆம் ஆத்மியும் 24 தொகுதியில காங்கிரஸும் போட்டியிருக்கு. அதுல நீங்க கடந்த முறை 26க்கு 26 சென்டம் அடிச்சவங்க பிஜேபி. இந்த முறை நிச்சயமாக அங்க அது வாய்ப்பு இல்லை, இருக்காதுங்கிறது தான் உள்ள நிலவரம். அங்க மகாராஷ்டிராலையுமே பாத்தீங்கன்னா போன முறை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா 48க்கு 41 பிஜேபி கூட்டணி. 7 தொகுதிகளை தான் பிற கட்சிகள், அதாவது காங்கிரஸ் 1, தேசியவாத காங்கிரஸ் 4, இந்த மஜ்லிஸ் கட்சி ஒரு 1, சுயேட்சை 1, இப்படி 7 தொகுதிகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த 41ங்கிறது கூட்டணி பலம். பாஜக சிவசேனா கூட்டணி பலம். இப்ப இந்த முறை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பலம் பொருந்திய சிவசேனா காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியா இன்னைக்கு நிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்றாங்க அவங்கதான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ், இவங்கதான் உண்மையான சிவசேனான்னு சொல்லுங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஓபிஎஸ்சியும் டிடிவியும் வச்சுக்கிட்டு உண்மையான அதிமுக சொன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் அங்கேயும் உள்ள நிலைமை. மகாராஷ்டிரால ஒரு பெரிய அளவுல, அதாவது பாதிக்கும் மேற்பட்ட தொகுதியை பாஜக இழக்கும். இந்தியா கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இந்தியா கூட்டணி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் சின்ன சின்ன கட்சிகளையும் சேர்த்து, எப்படி ராஜஸ்தான்ல சேர்த்துக்கிட்டாங்களோ அது மாதிரி இன்னும் சிறிய கட்சிகளை சேர்த்து அவர்களுக்கு ஒரு தொகுதியெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வெற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருக்கு கண்டிப்பா. இந்த பக்கம் ஒரிசா, இந்த பகுதி ஒரிசா கொஞ்சம் கடைசியா கூட வச்சுக்கலாம். இல்ல ஒரிசா பேசலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப நான் சொன்னேன்ல கடந்த முறை வாங்கியதை விட குறையும் அப்படின்னு. ஒருவேளை கடந்த முறை வாங்கியதை விட அதிகரிக்கலாம் அப்படின்னு சொன்னா அது என்ன ஒரிசாவா இருக்கலாம். ஏன்னா அங்க ஒருவேளை அது எப்படி அந்த நவீன் பட்நாயக் மேல இருக்கக்கூடிய அதிருப்தி எப்படி வெளிப்பட போகுது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, 2 பேரும் கூட்டணி சேர்றதா இருந்தாங்க. தொகுதி உடன்பாடு ஏற்படல, பிரிஞ்சு நிக்கிறாங்க. அதுதான் காங்கிரஸ் கொஞ்சம் அங்க வலுவிழந்திருக்கு.
இருந்தாலும் இப்ப இந்தியா கூட்டணி அங்க ஒண்ணு சேர்ந்து நிக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது, செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒருவேளை நவீன் பட்நாயக் மேல இருக்கக்கூடிய கோபம் அதிகமா இருந்து அது பாஜகவுக்கு சாதகமா போகலாம். அப்படி போனா ஒரு, அதாவது நான் அதிகம் ஒரு 3 சீட் எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம், அவ்வளவுதான். அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு போன முறை வாங்கியதை விட ஒரு 3 தொகுதிகள் அங்க அதிகமாக 3 சீட்டு தான் இந்த 400 வரணும் இருக்கலாம் அங்க. சரி, ஆந்திரா நீங்க இந்த ஆந்திரா வந்து நல்ல வேலை கூட்டணி போயிட்டாங்க பாஜக, இல்லைன்னா 0. அதுதான் அங்க உள்ள நிலைமை. இப்ப நீங்க அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாங்க, சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணும் வெளியிடுறாங்க, பக்கத்துல பாஜக தலைவர் நிக்கிறாரு, தேர்தல் அறிக்கையை கையில வாங்க மாட்டேன்ட்டாரு. ஒரே மேடையில 3 பேர் நிக்கிறாங்க. தேர்தல் அறிக்கை வெளியிடும் நிகழ்வு, அந்த 3 பேர்ல அவங்க தேர்தல் அறிக்கை கையில வச்சிருக்காங்க, இவர் சும்மா நிக்கிறாரு. ஏன்னா அந்த தேர்தல் அறிக்கை நாங்க ஏத்துக்கலைங்கிறாரு. இதுதான் அங்க உள்ள நிலைமை. இப்ப தேர்தல் அறிக்கை வெளியிட்டாச்சு, இப்ப கீழே எப்படி வேலை செய்வாங்க அப்படிங்கிற கேள்வி அங்க இருக்கு. இது சொல்லப்போனா அந்த கூட்டணிக்கு ஒரு பின்னடைவா கூட அது அங்க இருக்கலாம். ஏன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு ஒரு நிலைமை இருந்த மாதிரி இருந்தது. அதனாலதான் பிஜேபி வேற வழி இல்லாம சந்திரபாபு நாயுடு கூட போய் சேர்ந்தாங்க. அதுல வேணா அவங்களுக்கு ஒரு 2 சீட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். ஆமா. இப்ப மற்ற மாநிலங்கள் இதை தவிர்த்து தெலுங்கானால இவங்க சொல்றாங்க 6 சீட்டு பிஜேபி கிடைக்கும் அப்படிங்கிறது. அது மாதிரி தமிழ்நாட்டில் எப்படி 5 சீட்டு கிடைக்கும் பிஜேபின்னு சொல்றாங்களோ அது மாதிரி தான் தெலுங்கானால 6 சீட்டு வாய்ப்பு இருக்கான்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். நான் தெலுங்கானால காங்கிரஸ் வந்து ஒரு பலம் பெற்ற கட்சியாக அங்க வந்து உருவெடுத்திருக்கு. சட்டமன்ற தேர்தலை விட இப்படி ஜெயிப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனா அவங்க ஜெயிச்சாங்க. ஆனா 2வது கட்சியாக பிஆர்எஸ் தான் அங்க இருக்க போகுது. சந்திரசேகர ராவ் தலைமையிலான பிஆர்எஸ் தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நான். அதனால தெலுங்கானால பிஜேபிக்கு எதுவும் சாதகமான அம்சங்கள் எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்க நிச்சயமாக மேற்கு வங்கத்திலையும் சாதகமான அம்சமாக அது இருக்காது. மேற்கு வங்கத்திலே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் மற்ற மாநிலங்களை விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சூழலா மேற்கு வங்கத்தில் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கு, ஏன் அங்க மும்முனை போட்டி, ஏன் வந்து இந்தியா கூட்டணியில தான் மம்தா இருக்காங்கன்னா சேர்ந்து நின்றுக்கலாம்ங்கிறது. ஒண்ணு, அங்க காங்கிரஸ் வந்து மம்தாவோட சேர்ந்து நிக்கிறதுக்கு தயாரா தான் இருந்தது. ஆனா தொகுதிகள் என்ன அப்படின்னு சொன்னா 2 தொகுதி தான் கொடுப்பாங்க அப்படின்னு மம்தா சொல்றாங்க. அந்த 2 தொகுதி எதுன்னா, போன முறை காங்கிரஸ் ஜெயிச்ச 2 தொகுதி தனியா நின்று, சரி, மம்தாவுடைய ஆதரவு இல்லாம, யாருடைய ஆதரவும் இல்லாம காங்கிரஸ் 2 தொகுதி அதான் கொடுப்பா அப்படிங்கிறாங்க. இயல்பாவே காங்கிரஸ் அதை ஏத்துக்கல. ஒண்ணு. இன்னொரு இது என்ன சொல்றா, ஒரு இடதுசாரி ஒரு ஆதரவாளருங்கிற முறையில மிக சரியான வகையில அங்க இடதுசாரி கட்சிகள் அந்த நிலைப்பாடு எடுத்திருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா போட்டி திரிணாமுல் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு வலதுசாரி இயக்கத்துக்கும் தீவிர வலதுசாரி இயக்கத்துக்குமான போட்டியாக அங்க மாறும். ஒரு இடதுசாரி கட்சி இந்தியா கூட்டணியில் நிக்கணும்னு சொல்லி போய் மம்தா பானர்ஜி கூட நின்னாங்க அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு நிலைமை அங்க உருவாகும். போட்டி அந்த 2 பேருக்கு மேல இன்னும் கொஞ்சம் பின்னடைவு தான் இடதுசாரிகள் இருக்கும். நாங்க இடதுசாரி கட்சிகளுடைய தாக்கம் இன்னைக்கும் அங்க இருக்கு. நீங்க இந்தியா கூட்டணியில இருக்க ஏன் சேரல இந்தியா கூட்டணியை உருவாக்குறதுல பெரிய பங்கை வகிச்சவங்களே இடதுசாரிகள் தான். ஒண்ணு. இன்னொன்னு அங்க பாத்தீங்கன்னா எல்லா ஊழல் வழக்கும் அங்க இருக்கு. எல்லா ஊழல் வழக்குல பெரிய நடவடிக்கைகள் மேற்கு வங்கத்தில் இல்லாம இருக்க காரணம் என்னன்னா, ஒரு ஊழல் இருக்குன்னா சம்பந்தப்பட்டதுல 5 பேர் இந்த திரிணாமுல்லையும் 5 பேர் பிஜேபிலையும் இன்னைக்கு இருக்காங்க. நடவடிக்கைகள் அங்க இருக்க மாட்டேங்க. சில இடங்கள்ல வேடிக்கையான சூழல்லாம் இருக்கு. நீங்க அஸ்ஸாம்ல எடுத்துக்கிட்டோம்னா 3 கோஷ்டி இருக்கு அங்க. ஒண்ணு ஒரிஜினல் பாஜக, இன்னொன்னு அஸ்ஸாம் கண பரிஷத்துல இருந்து வந்தவங்க, இன்னொன்னு காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க. இந்த 3 பேருக்குள்ள போட்டி அங்க இங்க கோஷ்டி. அதே கோஷ்டி மோதல் மேற்கு வங்கத்திலையும் இருக்கு. ஆனா எது ஒண்ணு சேர்க்குதுன்னா இந்த ஊழல், இந்த பண பலம்ங்கிறது இவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்குது. ஒரு பெரிய அளவுல பணம் இன்னைக்கு அங்க குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால இவங்கன்னா அவங்களுக்குள்ள பெரிய சண்டை போடாம என்னைக்காவது ஒரு நாள் இந்த பணம் வர்றது குறைஞ்சு பகிர்ந்துக்கிற பிரச்சனை வந்தா எவ்வளவு மறுபடியும் அவங்க சொந்த கட்சிக்கு போயிடுவாங்க. அப்படிதான். அப்ப மேற்கு வங்கத்துல ஒரு வித்தியாசமான சூழல் நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த இடதுசாரி கட்சிகள் இந்த முறை இந்த கூட்டணி ஒரு 25 முதல் 30 விழுக்காடு வாக்குகளை அங்க பெறுவது, அதுதான் அதோடைய இலக்காக இருக்கும் தான் நான் வந்து நினைக்கிறேன். அது சாத்தியம் கூட. சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் 21 விழுக்காடு, 25 முதல் 30 விழுக்காடை வாங்கியாச்சுன்னா சட்டமன்ற தேர்தலில் அந்த பக்கம் யாரா இருந்தாலும் இடதுசாரி கட்சிகள் தான் பிரதான அமைப்புகளாக நீங்க போட்டியில இருக்கும் சட்டமன்ற தேர்தலில்.
அப்ப மேற்கு வங்கத்துல வந்து இந்தியா கூட்டணிக்கான அல்லது திரிணாமுலுக்கான சீட்டுக்கு எவ்வளவா வரும்? பிஜேபி ஏதாவது கோல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அங்க இருக்கா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இடதுசாரி கட்சிகளுக்கு வாக்குகள் அதிகரிச்சா எங்களுக்கு சாதகம்னு அவங்க 2 பேருமே சொல்லிக்கிறாங்க. ஓஹோ. பாஜகவும் சொல்லிக்கிறாங்க, திரிணாமுலும் சொல்லிக்கிறாங்க. அங்க வந்து இந்த முறை வாக்குகள் கொஞ்சம் கடுமையான பிரிவாக தான் அங்க வந்து இருக்குவாங்க. ஆனா அது பாஜகவுக்கு சாதகமாக அநேகமா இருக்காது அப்படிங்கிறது நான் ஏன் நினைக்கிறேன்னா, கடந்த 3 தேர்தல்கள்லையும் இடதுசாரி கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் பெரும்பாலானவர் தான் வந்து பாஜகவுக்கு வாக்களிச்சாங்க. ஏன்னா பாஜக தான் திரிணாமுல் காங்கிரஸ் தோற்கடிக்கிறதுக்கு சரியான கட்சின்னு கூட நினைச்சாங்க. ஆனா அது உள்ளாட்சி தேர்தலில் மாறி இருக்கு. இந்த மாதிரி இன்னும் கூடுதலாக அது மாறும். அதனால அது பாஜகவுக்கு இழப்பு. ஒருவேளை திரிணாமுல் காங்கிரஸுக்கு இன்னும் கூடுதல் சீட்டுகளை கூட அது வாங்கி தரலாம். அந்த இப்ப கேரளாவும் மேற்கு வங்காளத்தை வச்சேதான் உங்களுக்கு வந்து இந்தியா கூட்டணியை வந்து சிதைக்கிறதுக்கான அனைத்து பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்படுது. அப்போ இந்த இடத்துல வலிமையா இடதுசாரிகள் நின்னே ஆகணும். இப்படி எதிர்த்தோம்னா தான் பாஜக வளராது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றா 2 சேர்ந்துருச்சுன்னா எப்படி ஒரு நிலைமை ஆயிருமோ, பாஜக வந்துடும் அல்லது காங்கிரஸ் வந்துடும். அது மாதிரி ஒருவேளை நீங்க இந்தியா கூட்டணி அங்க போட்டுட்டா, கூட்டணி போட்டு ஒன்னா நின்றுட்டா பாஜக வளர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு உத்தி தான் இது அப்படின்னு சொல்லலாமா? இதுல என்னன்னா, மேற்கு வங்கத்துல பாஜகவை வளர்ப்பதற்கு உறுதுணையா நின்னது மம்தா பானர்ஜி. வாஜ்பாய் அரசுல மத்திய அமைச்சராக இருந்தவங்க மம்தா பானர்ஜி, கூட்டணியா இருந்தவங்க எம்பிக்கள்லாம் அங்க முதல்ல ஜெயிக்கிறதுக்கு வழி வகுத்து கொடுத்தோம். ஆனா அவங்களுக்கு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒருவேளை அவங்க மேல அவங்க அந்த உறவினர் இருக்கார் அபிஷேக் பானர்ஜின்னு, அவர் மேலெல்லாம் இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா சேர்ந்துருவாங்க. ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் அவங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை. அதனால இப்ப கேரளாவில் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு கருத்தாள மிக்க ஒரு அரசியல் பற்றி ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு மாநிலம். அதனாலதான் அங்க வந்து இடது ஜனநாயக முன்னணிக்கும் ஐக்கிய ஜனநாயக முன்னணிக்குமான போட்டியாக தான் இருக்கு. 20க்கு 20 இந்தியா கூட்டணி அங்க ஜெயிக்க போகுது. அதனால அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் அங்க ஒன்றும் யார் ஜெயிச்சாலும். இப்ப ராகுல் அங்க நிக்கிறதுனால, கேரளாவில் வயநாட்டுல நிக்கிறதுனால கேரளாவில் இடதுசாரிகளுக்கு தனிப்பட்ட பின்னடைவு இருக்குதுன்னு சொல்றாங்களா? அதை பத்தி உங்க கடந்த முறை அது இருந்ததுன்னு தான் சொல்லணும். ராகுல் காந்தி அங்க நின்னா அவதான் பிரதமர் வேட்பாளர். அவங்களுக்கு அங்க நின்னதுனால ஒரு பெரிய அந்த 19 தொகுதிகள்ல ஆனா இந்த முறை அது இருக்காது. ஏன்னா போன முறை உள்ள அனுபவம் என்னன்னா, அவர் பிரதமர் ஆகல ஒண்ணு. அதனால இந்த முறை அந்த கருத்தை கூட நீங்க அங்க திணிக்க முடியாது. ஒண்ணு. இன்னொன்னு, அவங்களுக்குள்ளே சில பேர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஜெயிச்சா கூட ராகுல் பிரதமர் ஆக மாட்டார். ரைட்டு, அவ்வளவுதான். அதனால ஆனா இன்னொன்னு, இந்த முறை என்ன அப்படின்னு சொன்னா, இடது ஜனநாயக முன்னணி அடுத்த சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சது மட்டும் இல்லாம இப்ப நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர்கள், நீங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்காரரை விட்டுருங்க, ஊழியரை விட்டுருங்க, காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாளர் கூட ஓட்டு போடும்போது யோசிப்பார், இவங்களையா தோக்கடிக்கணும். அப்படிப்பட்ட வேட்பாளர்கள் இன்னைக்கு தாமஸ் ஐசக் நிற்கிறாருங்க. கொரோனா காலத்துல உலக அளவுல பாப்புலரான சைலஜா இன்னைக்கு அங்க நிற்கிறாங்க. கே ராதாகிருஷ்ணன் ரொம்ப எளிமையான ஒரு அமைச்சர் அவர் இன்னைக்கு அங்க நிற்கிறாரு. மூத்த தலைவர்கள் விஜயராகவன் நிற்கிறாரு, இளமாறன் கரீம் நிற்கிறார். இப்படியே நிறைய பேர் அங்க வந்து இந்த முறை இவர்களை மேல யோசிப்பாங்க. பட்டனை அமுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி போட்டா இவங்கள தோத்துருவாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கான வேட்பாளர்கள் இந்த முறை நிறுத்திருக்காங்க. இவ்வளவு பரந்துபட்ட அளவுல இந்தியாவை பத்தின அனைத்து மாநில தொகுதிகளையும் சிந்திக்கிற நீங்க, இந்தியாவில் மோடி எதிர்ப்பலைன்னு ஒண்ணு அடிமட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு ஏதாவது உணர்றீங்களா? 2019 மோடி மீண்டும் வெற்றி பெற்றிருக்க மாட்டார். அந்த புல்வாமா தாக்குதலை அரசியலாக பயன்படுத்தல அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. எப்படி 1999 கார்கில் போரை தங்களுக்கு சாதகமா மாத்தி மீண்டும் பாஜக ஜெயிச்சதோ அதே மாதிரிதான். ஏன்னா வேற வெற்றி பெறுவதற்கு மக்கள் கிட்ட முன்னாடி நிறுத்துறதுக்கு எதுவுமே இல்லை, இப்பயுமே இல்லை. இப்பவுமே நாங்க இதை பண்ணிட்டோம். உங்களுக்கு உதாரணத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு 10 வருஷத்துல 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா 20 கோடி பேருக்கு இன்னைக்கு வேலை இருக்குன்னா இதுதான் வல்லரசு. ஒரு மிக பரந்த பொருளாதாரமாக மாறி இருக்குது. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இவங்க எழுப்பக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னவா மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா, மத ரீதியான பிரச்சனைகளை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. செல்வத்தை பகிர்ந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் அதாவது அரசியல் பிரச்சனைகளாக அது இல்லாம வேலைவாய்ப்பு, வறுமை, மருத்துவம், கல்வி சார்ந்த பிரச்சனைகள் முன்னாடி வராம சம்பந்தமில்லாத பிரச்சனைகளை முன்னாடி நிறுத்துறதுல அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் 2 கட்டம் முடிஞ்ச உடனே முழுமையாக அந்த பக்கம் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கணும். தேர்தல் அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடி மோடியை வெல்லவே முடியாது, மோடி தான் பிரதமர் அப்படிங்கிற ஒரு எண்ணப்போக்க அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க.
தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னாடி இவங்களோட பிரச்சாரத்தோடி தோத்துருவோம் அப்படிங்கிற எண்ணப்போக்கில் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்றாங்களே, அதுல உங்க பார்வை எப்படி? இதுல உங்களுக்கு ஊடகங்களும் சரி சமூக வலைத்தளங்களும் சரி அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதான் அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியும். எது தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி இப்படி உருவாக்க முடியுது. நீங்க கீழே போக போக தான் மக்கள் எதிர்ப்புன்னு உடனே கொஞ்சம் கொஞ்சமா செய்திகள் மாறுது, அவங்களுடைய பிரச்சார உத்தியும் மாறுது. அதுல நீங்க 1999 இருந்து 2004 வரைக்கும் ஆட்சியில் இருந்த பாஜக ஒளிரும் இந்தியா ஒளிர்கிறது அப்படிங்கிற ஒரு கவர்ச்சிகரமான கோஷத்தை முன் வச்சாங்க. ஆனா படுதோல்வி. அதுதான் அப்ப கூட நிறைய பேர் கருத்து கணிப்பு முழுக்க அவங்க திருப்பி வந்துருவாங்கன்னு சொல்லிச்சு. அப்படிலாம் இல்லாம யதார்த்தம் என்னவா, அதுதான் இந்த முறையும் நடக்க போகுது. யதார்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய பின்னணி. நான் சொன்ன 327 300 ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னதுல எனக்கு தெரிஞ்சு அதுல ஒரு 150 இருந்து 170 அவர்கள் தாண்ட மாட்டார்கள். அந்த எண்ணிக்கை கூட உத்தரப்பிரதேசத்துல ஓரளவு வெற்றி பெற்றால்தான் அந்த எண்ணிக்கையும் இருக்கும் தான் நான் பார்க்கிறேன். இப்போ டோட்டலா ஓவரால் இந்தியாவில இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பும் இதுவும் என்ன டஃப் ஃபைட்டா இருக்கா, இல்ல இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பாஜக கூட்டணிக்கு 370 கொடுக்குது, 272 தான் பெரும்பான்மை. ஆனா இப்ப ஒரு சமீபமா வந்துட்டு இருக்கக்கூடிய சில கருத்து கணிப்புகள், அதாவது ஃபீல்டுல இருந்து வரக்கூடிய சில கருத்து கணிப்பு என்னவா மாத்திருக்கு இன்னும் முழுசா இல்ல. 250 இந்தியா கூட்டணிக்கும் 220 பிஜேபி கூட்டணிக்கும்னு பேச ஆரம்பிச்சிருக்கு. மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க, மற்றவர்கள் யாருன்னு நமக்கு தெரியல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கு. எக்ஸிட் போல் கூட, ஏன்னா அது ஒரு 2 நாள் டாக் பிடிக்கிறதுக்காக கூட மாற்றி சொல்லலாம். ஆனா தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு நீங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இவங்க இந்த மொத்தமா கணக்கு போட்டு கருத்து கணிப்புன்னு பேசுறதுனாலதான் தமிழ்நாட்டுல 5 சீட் கொடுக்குறாங்க, தெலுங்கானால 6 சீட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் மொத்தம் இதெல்லாம் கருத்தை உருவாக்குறது. நீங்க தமிழ்நாட்டுல 5 இடங்கள்ல பாஜக ஜெயிக்கும்னு அவங்க உருவாக்கக்கூடிய அந்த கருத்து தமிழ்நாட்டுக்காக அல்ல. அது உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயும் போய் தமிழ்நாட்டிலேயே எங்களுக்கு 5 கிடைக்கும் போது நீங்க அதிகமா கொடுக்கணும்னு கேட்கறதுக்காக தான் அது ஒரு பிரச்சார உத்தி. அது போன முறை கூட 2019 நல்லா நினைவு இருக்கு எனக்கு. உத்தரப்பிரதேசத்துல ஹிந்தியில ஒரு பெரிய வைரலான ஒரு போட்டோ என்ன அப்படின்னு சொன்னா, மதுரை எய்ம்ஸ் சொல்லி பில்டிங்கை காமிச்சு மதுரைக்கு எய்ம்ஸ் கட்டி தந்திருக்காரு மோடின்னு ஹிந்தியில எழுதப்பட்ட வாசகங்களோட அது பிரச்சாரத்துக்கு சுட்டுக் கொள்ளப்பட்டது. அது வேற ஒண்ணும்னா ஓமந்தூரார் மருத்துவமனை தான் இதுல அந்த படம். ஆனா அந்த மதுரை எய்ம்ஸ் சொல்லி போட்டு அவங்க அதை சுட்டுக்கு விட்டுருந்தாங்க. அவங்களுக்கு மதுரையில இருக்கா இல்லையாங்கிற வேற, அந்த பகுதி மக்கள் கிட்ட அதுல ஒரு 10,000 ஓட்டு கிடைக்குமா நமக்கு பாக்குறாங்க. இப்படித்தான் இது ஒரு பிரச்சார உத்தியாதான் அது இருக்கு அவங்களுக்கு. இப்ப நீங்க வடக்க வெகுகால பணியில் இருந்திருக்கீங்க. அப்படிப்பட்டவர் இங்கிருந்து இத்தனை வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றாங்க, ஆந்திராவில இருந்து கூட இங்க வர்றாங்க. இதுக்கான களச்சூழல் என்ன, அங்க தொழில் வாய்ப்புகள் இல்லையா, என்ன நடக்குது அங்க அரசியல்ல? ஒரு காலத்துல வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுங்கிற கோஷம் தான் வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப வடக்கு என்னதான் நடக்குது? எனக்கு ஒரு சின்ன அனுபவம் இருக்கு. 1991 டெல்லி ஹரியானா பார்டர்ல ஒரு சும்மா அந்த ரோட்டு ஓரத்துல குடிசைகளா இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 குடிசைகள். அது பார்த்தா திடீர்னு அந்த குடிசைகள் பக்கம் போனா திடீர்னு தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். முழுக்க தமிழர்கள் அந்த ரோடு போடுறதுக்காக வந்திருக்கக்கூடிய தொழிலாளி குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருந்து, இந்த குழந்தை விளையாடிட்டு அவங்களாம் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்கன்னு கேட்டா, நாங்க இங்கிருந்து வேலை முடிச்சு போற வரைக்கும் ஸ்கூல் கிடையாது. 2 வருஷம் ஆகலாம் அந்த அளவுக்கு இருந்தாங்க. அந்த குழந்தைகளை நாங்க வகுப்பு எடுத்தோம். அந்த குழந்தைகளுக்கு பாட புத்தகங்கள் எல்லாம் கொண்டு கொடுத்து அந்த வகுப்பு எடுத்தோம். நமக்கு என்னன்னா இதே நிலைமை தான். ஏன்னா அன்னைக்கு இங்க அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இல்லாத நிலைமை, இங்கிருந்து வெளியே போனாங்க. இன்னைக்கு கூடுதல் வாய்ப்புகளோட நாம இருக்கோம். நீங்க ஃபேக்டரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் சொல்றோம் இல்லையா, அதிக அளவுல இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய 17% இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ்ல 17% தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு. அப்ப அதனால வேலை வாய்ப்புகள் அப்ப அதிகமா இருக்கு, அங்க குறைவு. இன்னொன்னு, மக்கள் தொகை பாத்தீங்கன்னா பல மடங்கு அதிகமா வடக்கா இருக்கு. இப்ப நீங்க சொல்றாங்களா 29 பைசா பிரதமர்னு சொன்னாங்க, ₹1 கொடுத்தா 29 பைசா தான் வருதுன்னு சொன்னாங்களா. ஆனா மக்கள் தொகை அடிப்படையில் பிரிச்சு கொடுக்குறாங்க. அதனால ஊபிக்கு அதிகமா கிடைக்குது, பீகாருக்கு அதிகமா கிடைக்குது அப்படின்னு நிலைமை இருக்கு. அது வேற, அது பக்கா அரசியல், அது வேற. ஏன்னா குஜராத்ல அவர் முதலமைச்சரா இருக்கும்போது எங்களை என்ன நீங்க பிச்சைக்காரங்க நினைச்சீங்களான்னு கேட்டவர் அவரு. இதே பிரச்சனை இல்லை.
அப்படிலாம் கேட்டவர் அவரு. இப்ப கூட அவர் எல்லாத்தையும் இப்ப அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னா அதிகமா குழந்தை பத்துக்கிறவங்கன்னா அது நீங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச அதிகமா குழந்தை பத்துக்கிறாங்க, அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்களாங்கிற கேள்வியை கூட இதுல எழுப்புது. அப்படிதான் வருது. அப்ப அந்த பிரச்சார உத்தியாக பயன்படுத்தலாம். அது அவங்க எங்க எது வேணாலும் பேசுவாங்க. நீங்க வந்து கேரளால போய் தரமான மாட்டுக்கறியை கொடுக்குறோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுங்க, கோவால போய் தரமான மாட்டுக்கறிங்க, மேகாலயால போய் தரமான மாட்டுக்கறின்னு சொல்றது, உத்தரப்பிரதேசத்துல வந்து மாட்டுக்கறி கிடையாது ஆட்டுக்கறி. இவர் மாட்டுக்கறி வச்சிருந்தாலும் ஒரு ஆளை கொலையே பண்ணிடுறது. அவருடைய அந்த கொலையானவருடைய பையன் விமானப்படையில பணிபுரிஞ்சு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது ஒரு பிரச்சார உத்தி. இதுல ரொம்ப முக்கியமான பகுதி, தேர்தலுக்கு முன்னாடி கெஜ்ரிவால் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டது, சிறையில் இருக்கிறது. இந்த கெஜ்ரிவால் சிறையில் இருக்கிறது, இதுக்கான விஷயங்கள் வந்து இந்த தேர்தலில் பெரிய அளவுல எதிரொலிக்குமா? அந்த அனுதாபலையா மாறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? பாஜக அங்க என்ன பிரச்சாரம் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஊழலை பற்றி எல்லாம் பேசினா கேஜ்ரிவால் நீ ஊழல் வழக்கில் உள்ள இருக்காரு அப்படின்னு பாஜக சொல்லுது. ஆம் ஆத்மி கட்சிக்காரங்க தனிப்பட்ட முறையில என்ன பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, அவர் உள்ள இருக்கிறது நல்லது, இது வரைக்கும் மொத்தமா ஜெயிச்சுட்டு இருந்தாங்க, இந்த முறை அப்படி இருக்காது, கூட்டணி வேற. அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அங்கேயே இருந்தாங்கன்னா 7க்கு 7ங்கிறாங்க அவங்க. சரி, அதாவது காங்கிரஸ் ஆம் ஆத்மிக்கு 7க்கு 7 வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற. அதனாலதான் கௌதம் கம்பீர் நிக்கலன்ட்டார் அங்க தேர்தலில். வேட்பாளர் என்ன எம்பியா இருக்கிறவரு நான் மீண்டும் நிக்கலன்னு சொல்ற அளவுக்கு அங்க நிலைமை மோசமா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஒண்ணு, இந்த வழக்கிலையுமே சம்பந்தப்பட்ட லிக்கர் கம்பெனி, இந்த சாராய கம்பெனி 55 கோடி ரூபாயை பாஜக கொடுத்துருக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக. அதையும் நம்ம தொடர்புபடுத்தி தான் பேச வேண்டியது இருக்கு. அப்போ அது ஊழல் நடந்திருக்கு, ஆனா அதுல காசு வாங்கினது பாஜக. சரி, அந்த 55 கோடி அவன்கிட்ட வாங்கிட்டு அவனை இந்த வழக்குல அப்ரூவரா மாத்திட்டாங்க. ஓஹோ, அப்ப அவன் பெரிய அளவுல சிக்கியிருப்பாப்புல, பணத்துக்கு அப்ரூவரும் வாங்கி நீ அங்க அப்ரூவர் ஆகு, உன்னை காப்பாற்றலாம்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் நம்ம அனுமானம் தான், அப்படி இருக்கலாம். இப்போ டெல்லி சுத்தி வட்டாரம் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பூரா இந்த பாதிப்பு இருக்குமா? இல்ல, மாநிலத்துக்கு மாநிலம் பிரச்சனை வேறுபடுது. ஆனா இதோடைய பாதிப்பு கொஞ்சம் பஞ்சாப்ல கொஞ்சம் இருக்கும். ஏன்னா அங்க ஆம் ஆத்மி இப்ப ஆளுங்கட்சி அங்க முக்கியமா இருக்கும். ஆனா நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான ஏரியா விட்டுட்டோம் நம்ம. பஞ்சாப் இல்ல, பீகார், ஜார்க்கண்ட் சொல்லுங்க, 2 முக்கியமான ஏரியா. இந்த 2 முக்கியமான ஏரியால பல டெவலப்மெண்ட் இருக்கு. கடந்த முறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஜார்க்கண்ட்ல இந்தியா கூட்டணிக்கு 1 தொகுதியும், பீகார்ல இந்தியா கூட்டணிக்கு 1 தொகுதியும் தான் கிடைச்சிருந்தது. மொத்தம் 54 தொகுதி. இந்த 2 சேர்ந்து ஒன்று தான் கிடைச்சிருந்தது. இந்த முறை ராஷ்டிரிய ஜனதாதளம் ஒரு வலுவான அதாவது இந்த இங்க திமுக மாதிரி அதிமுக மாதிரி அது இன்னைக்கு நல்லா லாலு பிரசாத் யாதவ் வச்சிருந்ததால இன்னைக்கு கட்சி அவர் நல்லா வச்சிருக்காரு. கணிசமான தொகுதிகளில் ஜெயிப்பாங்க. 1. 2வது என்ன, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே இடதுசாரி கட்சிகள் எப்படி இருந்ததோ அந்த நிலைமையை மீண்டும் அடைஞ்சிருக்காங்க. குறிப்பாக அந்த எம்எல் விடுதலை அந்த கட்சி அங்கே கொஞ்சம் நல்லா வலுப்பெற்றிருக்கு. அங்கே கூடுதலாக சிபிஎம்மும் சிபிஐயும் 2 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியில் இப்போ போட்டிடுறாங்க கூட்டணியில். முன்னாடி தனியாக நிற்பாங்க, இந்த மாதிரி கூட்டணியில் போட்டிடுறாங்க. இடதுசாரி கட்சிகள் ஒரு 5 இடங்கள்ல அங்கே போட்டிடுறாங்க. ஜார்க்கண்ட்ல ஒரு இடத்துல போட்டிடுறாங்க. இது ஒரு புதிய கோணத்துல தான் அந்த அரசியல் நடந்து போகுதுங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஆனா இன்னொன்று என்னன்னா, அந்த பக்கம் கூட்டணி வலுவா இருக்காங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். பாஜக நிதிஷ்குமார் மட்டும் இல்லாம ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் இப்ப அந்த கூட்டணியில இணைஞ்சிருக்காரு, மறுபடியும் இணைஞ்சிருக்காரு. அதனால அவங்களும் இருக்காங்க. ஆனா அந்த போன முறை கிடைத்த வெற்றி அங்க இருக்காது. அங்கேயும் 50-50 தான் இருக்கும்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். இப்ப பிரதமர் வேட்பாளர் பாஜகவுல மோடிங்கிறது திரும்ப பரவலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நேரத்துல ராகுல் தான் பிரதமர் அப்படின்னு அறிவிக்காம இருக்கிறது கூட இந்த இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவா இடதுசாரிகள் பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொதுவா பிரதமர் வேட்பாளர்கள் தேர்தல் முடிவுகளை எப்பயுமே தீர்மானிக்கிறது இல்லை. அதனால அது ஒரு முக்கியமான பிரச்சனையா எப்பயுமே இருக்காது. 1977ல முதன்முறையாக காங்கிரஸ் அல்லாத கவர்மெண்ட் வரும்போது கூட யாரு பிரதமர் வேட்பாளர்னு முன்னிறுத்தி சொல்லல. அது மாதிரி நீங்க இன்னொன்னு நிறுத்தினாலும் அவர் ஆகாம வேற ஒருத்தர் ஆயிருக்க நிலைமையில இருக்கு. 1991ல
ராஜீவ்காந்தி தான் ஆவார்னு நினைச்சது. நரசிம்மராவ் ஜோசிக்காரங்க கூட என்ன சொன்னாங்கன்னா ராஜீவ்காந்தி பிரதமர் ஆக மாட்டான்னாங்க, அவர் பிரதமர் ஆவார்னு பாதியா சொன்னாங்க. ஒரு ஜோசிக்காரர் கூட ராஜீவ்காந்தி செத்து போவார்னு சொல்லலை, செத்து போயிட்டாரு. ஆனா நரசிம்மராவ் ஆனாரு. மன்மோகன் சிங் பிரதமர் ஆவாரு 2004 அப்படி யாரும் எதிர்பார்க்கல. அவரு அதனால பிரதமர் ஆவார். ஆமா ஆமா ஆமா. இன்னொன்னு நீங்க இந்தியாவோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சிக்கும் போல நல்லா இருந்திருக்கு, பொருளாதார ரீதியாக நல்லா இருந்திருக்கு. அதனால பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாம நல்லா இருந்துக்கு நான் சொல்றது வந்து இன்னொன்று என்னன்னா நடுத்தர மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் பலன் அடைஞ்சதுன்னா அந்த அரசாங்கங்கள் இருக்கும்போது தான் கிடைச்சதுன்னு தான் நம்ம பார்க்கணும் அந்த இடத்துல. அதனால பிரதமர் வேட்பாளர்கள் அநேகமாக ஒரு பிரச்சனையாக இருக்காது. இப்ப பிரதமர் வேட்பாளர் வாரணாசியில தோத்துட்டா என்ன பண்றது? நீங்க பிரதமர் வேட்பாளர் ஒரு தேர்தல் நடந்து இந்தியா முழுக்க எல்லாரும் இவருக்கான ஜனாதிபதி தேர்தல் மாதிரி போட்டாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். வாரணாசி தேர்தலில் மட்டும் நிற்கக்கூடிய மோடி ஒருவேளை அங்க தோத்துட்டானா என்ன பண்றது? அப்ப நாங்க வந்து அங்க தோத்து இல்ல அது வேற, அது ஒரு தார்மீக ரீதியான பிரச்சனை தானே. அதனால அது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை கிடையாது. நீங்க உதாரணத்துக்கு சொல்றேன், நானு மோடி தோத்தாரு, ஆனா பிஜேபிக்கு 300 சீட் கிடைச்சிச்சு. இல்ல வேட்பாளர் அவர் அரிச்சோம் நாங்க பதவி ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லுவாங்களா? இல்ல அது மாதிரிதான். இல்ல அப்பதான் நான் பிரதமராக சண்டையே அதிகமா. அதனால பிரதமர் வேட்பாளருங்கிறது இன்னும் சொல்ல போனா அரசியல் சட்டத்துக்கு முரணானது. அது நீங்க நம்ம இப்படி பார்த்தோம்னா ஒரு பிரச்சார உத்தி, அவ்வளவுதான். இப்போ இன்னும் தேர்தலுக்கு 1 மாத காலம், ஒரு மாதத்துல தேர்தல் பல மாநிலங்கள்ல நடக்க இருக்கு. இந்த சூழல்ல இப்பவே அந்த இப்போ பாஜகவுக்கான பின்னடைவு இந்த பிரச்சாரத்துல எல்லாத்துலயும் தெரியுது. இன்னொரு மாசத்துல களச்சூழல் இன்னும் கூட ரொம்ப மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சூழல்ல ராகுலோட பிரச்சாரத்தையும் மோடியோட பிரச்சாரத்தையும் எப்படி பாக்குறீங்க? இல்ல அதான் அதுல ஒருவேளை இப்படிப்பட்ட பின்னடைவுகள் இருந்தா என்ன பண்றதுன்னு யோசிச்சுதான் இந்த 7 கட்டமாக தேர்தல் ஏற்பாடு பண்ணிருக்கலாம். இப்ப கூட இதுவே பெரிய கேப்பு. நீங்க ஏப்ரல் 26ஆம் தேதி 2ஆம் கட்டம் முடிஞ்சது, அடுத்த கட்டம் மே 7ஆம் தேதி தான். இது எதுக்கு இடைவெளி? இந்த இடைவெளிகள் எல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒருவேளை நீங்க இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு. நீங்க நடுவில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளரே ஒருத்தர் வாபஸ் வாங்குறாருங்கிறாங்க. அப்ப எதுக்கு இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா இப்ப இது ஒரு பிரச்சாரம். அங்க பாருங்க காங்கிரஸ் வேட்பாளரே போயிட்டாரு அப்படின்னா அது ஒரு பிரச்சாரம். அங்க ஒரு இடத்துல என்ன காங்கிரஸ் வேட்பாளர் மனு நிராகரிச்சாச்சு. ஆமா, அப்பெல்லாம் டம்மி வேட்பாளர் ஆயிடுவார்ல, அவர் வேட்புமனையும் நிராகரிச்சாச்சு. இன்னொரு பக்கம் போட்டியே முயற்சிகள் எல்லாத்தையும் வெளியேற்றியாச்சு. அப்ப இதெல்லாம் எதுக்குன்னா என்ன நடந்தாலும் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம்னு மக்கள் சொல்றது. மக்கள் ஒரு செக்ஷன் இருக்காங்க, ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறது. ஆமா இல்லையா? செக்ஷன் இல்ல, மேக்சிமம் அந்த வாக்குகளை வாங்குவதற்கான உத்திகளாக இது என்னன்னு கேட்டா அது சாணக்கிய தந்திரம்ன்றுவாங்க. ஒரு படு மோசமான அரசியல் நிகழ்வுகள் இதெல்லாம் ரொம்ப மோசமா போயிட்டு தான் நம்ம வந்து பார்க்கணும். நான் தான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன், திரிபுரால 105% ஓட்டு. ஆமா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ உங்களோட ஃபைனலா இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு சீட்டுகளை வாங்கி வெற்றி பெறும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது என்னுடைய கணிப்பும் அதுதான், ஆசையும் அதுதான். அநேகமாக இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு, அதாவது இந்தியா கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து 270 தாண்டிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல 2004 மாதிரி வெளியிலிருந்து இடதுசாரிகள் ஆதரவு கொடுக்கக்கூடிய அளவுல அந்த மாதிரியான சூழல் வர்றது? நான் சொன்ன வந்து இந்தியா கூட்டணின்னு சொல்லும் போது இடதுசாரிகள் சொல்றேன் நான். ஆனா இடதுசாரிகள் அரசாங்கத்துல சேர மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓ, அதே நிலைமைதான் இப்ப பொதுவா அது ஒரு கொள்கை சார்ந்த முடிவு. எப்படின்னா ஒரு அரசுல கொள்கைகளை தீர்மானிப்பதற்கான பலத்தோடு ஒரு அரசாங்கத்துல இருக்கணும். அப்படின்னாலும் அந்த அரசாங்கத்துல சேரணும். ஒரு கொள்கை ரீதியான இதுலயுமே சிபிஎம்முக்கு தான் அந்த நிலைப்பாடு. சிபிஐ ஏற்கனவே கூட்டணி அரசாங்கங்கள்ல சேர்ந்திருக்காங்க. எம்எல் என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு இனிமேதான் தெரியும் உங்களுக்கு. இன்னொன்னு இடதுசாரியோட பலத்தை பொறுத்தது தான் நான் வந்து பாக்குறேன். இந்த முறை கடந்த காலத்தை விட இந்த முறை பலம் அதிகரிக்கும். குறிப்பா புதிய இடங்கள்ல எல்லாம் மக்களவை உறுப்பினர்கள், குறிப்பா ராஜஸ்தான்ல சிக்கர், பீகார்ல ககரியா போன்ற இடங்கள்ல எல்லாம் சிபிஎம் இந்த முறை வெற்றி பெற்று தன்னுடைய பலத்தை அதிகரிக்கும் தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. வெகு நேரம் நிறைய எனக்கும் கருத்துக்கள் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி.